வணக்கம். இன்றைக்கு நாம பொருளாதாரம் பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம். ஆமா. பொருளாதாரம்னு சொன்னாலே நிறைய பேருக்கு நியூஸ்ல வர்ற அந்த புரியாத வார்த்தைகளும் ஏறுற இறங்குற கிராஃபுகளும் தான் மனசுக்கு வரும். கரெக்ட். ரொம்ப சிக்கலான விஷயம்னு ஒரு பயம் இருக்கும். ஆனா உண்மையில அந்த வார்த்தைகளுக்கு பின்னால நம்மளோட அன்றாட வாழ்க்கைய, நம்மளோட முடிவுகளை இயக்குற சில விதிகள் ஒளிஞ்சிருக்கு. கண்டிப்பா. ஒரு காஃபி வாங்குறதுல இருந்து ஒரு புது வேலைக்கு மாறலாமான்னு யோசிக்கிறது வரைக்கும் எல்லாத்துக்கும் பின்னாலே ஒரு பொருளாதாரம் இருக்கு. அதேதான். அதனால இன்னைக்கு நம்ம நோக்கம் அந்த விதிகளை உடைச்சு பாக்குறது தான். உங்ககிட்ட இருந்து வந்த இந்த கட்டுரையை வச்சு பொருளாதாரம் பத்தி நாம எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான கருத்துக்களை எடுத்து ஒரு கதையா பேச போறோம். நல்லது. இதன் மூலம் அடுத்த முறை நீங்க செய்திகளை பார்க்கும்போது இதுக்கு இதுதான் அர்த்தமான உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல பொருளாதாரம் அப்படிங்கிற அந்த பெரிய விஷயத்த ரெண்டா பிரிச்சுக்கலாம். அப்பதான் ஈஸியா புரியும். ஓகே. கட்டுரையில சொல்ற மாதிரி மைக்ரோ பொருளாதாரம், அதாவது மைக்ரோ எக்கனாமிக்ஸ், அப்புறம் மேக்ரோ பொருளாதாரம், மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மைக்ரோனா சின்னது, மேக்ரோனா பெருசு, அப்படிதானே? மைக்ரோனா ஒரு தனி நபரை பத்தியோ ஒரு கம்பெனிய பத்தியோ பேசுறது, ஒரு மரத்தை பாக்குற மாதிரி. மிகச்சரி. நீங்க ஒரு பொருளோட விலையை ஏன் ஏத்துறீங்க, இறக்குறீங்க, ஒரு சலுகை ஏன் கொடுக்குறீங்கன்னு யோசிச்சா அது மைக்ரோ. ஓகே. இதுவே ஒரு நாட்டின் வட்டி விகிதம், பணவீக்கம், வேலையின்மைன்னு ஒட்டுமொத்தமா பார்த்தா அது மேக்ரோ. அதாவது ஒரு காட்டை பாக்குற மாதிரி. அதேதான். இந்த ரெண்டுக்கும் உள்ள தொடர்பை புரிஞ்சுக்கிட்டாலே பாதி விளையாட்டு முடிஞ்சது. சரி, அப்போ மைக்ரோல இருந்து ஆரம்பிப்போம். இதுல ரொம்ப அடிப்படையான ஒரு விதி இருக்குன்னு சொல்றாங்க, தேவை மற்றும் அழிப்பு விதி. லா ஆஃப் சப்ளை அண்ட் டிமாண்ட். ஆமா. இது இல்லாம பொருளாதாரமே இல்லையா? இல்லன்னே சொல்லலாம். இதுதான் சந்தையோட இதயம். ரொம்ப சிம்பிள். சொல்லுங்க. ஒரு பொருள் சந்தையில நிறைய கிடைச்சா, அதாவது அழிப்பு அதிகம்னா அதோட விலை குறையும். அதே பொருள் கம்மியா கிடைச்சா, தட்டுப்பாடு வந்தா, அதாவது அழிப்பு குறைவுனா அதோட விலை ஏறும். இது நம்ம வெங்காய விலை மாதிரி தான். கரெக்ட். மழை காலத்துல வரத்து கம்மியாச்சுன்னா விலை ராக்கெட் மாதிரி ஏறிடும். விளைச்சல் அதிகமா இருந்தா விலை குறைஞ்சிரும். அதேதான். ஒரு பொருளோட விலை அதை உற்பத்தி செய்யற செலவை மட்டும் பொறுத்ததில்ல, அது எவ்வளவு கிடைக்குது, மக்கள் அதை வாங்க எவ்வளவு ஆர்வமா இருக்காங்கங்கறத பொறுத்தது. இதுதான் சந்தையை இயக்குற அடிப்படை சக்தி. ஓகே, இது நல்லா புரியுது. அடுத்ததா ஒரு வித்தியாசமான பேர் இருக்கு, விளிம்பு நிலை பயன்பாடு, மார்ஜினல் யூட்டிலிட்டி. ஆமா, பேர் கொஞ்சம் சிக்கலா இருக்கே. பேரு தான் அப்படி. விஷயம் ரொம்ப சிம்பிள். இத டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்க கிடைக்க அதோட மதிப்பு உங்க மனசுல குறைஞ்சுக்கிட்டே போகும். உதாரணமா சொல்லுங்களேன். நீங்க ரொம்ப பசியில இருக்கீங்க. அப்ப சாப்பிடுற இட்லி அமிர்த மாதிரி இருக்கும். ஆனா 4வது இட்லி பரவாயில்ல, ரகம்தான். சூப்பர். அதுதான் விஷயம். இதனாலதான் கம்பெனிகள் 1 வாங்கினால் 1 இலவசம்னு ஆஃபர் கொடுக்கறாங்க. ஏன்னா 2வது பொருளோட மதிப்பு உங்க கண்ணுக்கு குறைவுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அதை வாங்க வைக்க இப்படி ஒரு தூண்டில் போடுறாங்க. ஆமா. கட்டுரையில சொல்ற மாதிரி மாசம் 10,000 சம்பாதிக்கிறவருக்கு கிடைக்கிற 100 ரூபாயோட மதிப்பும் 10 லட்சம் சம்பாதிக்கிறவருக்கு கிடைக்கிற 100 ரூபாயோட மதிப்பும் ஒண்ணு கிடையாது. இந்த உளவியலை தான் விலை நிர்ணயத்துல பயன்படுத்துறாங்க. அப்போ நாம பாக்குற பல ஆஃபர்களுக்கு பின்னால இந்த உளவியல் விதிதான் இருக்கு. சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா. சரி, இப்போ தனிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து நாட்டை பாதிக்கிற பெரிய விஷயங்களுக்கு போலாம். மேக்ரோ பொருளாதாரம். ஓகே. இதுல நாம அடிக்கடி கேக்குற வார்த்தை மொத்த உள்நாட்டு உற்பத்தி அல்லது ஜிடிபி. ஜிடிபி. நாட்டின் ஜிடிபி 7% வளர்ந்திருக்குன்னு நியூஸ்ல சொல்றாங்க. அப்படின்னா என்ன? நம்ம எல்லாரோட சம்பளமும் 7% ஏறிடுச்சா? அப்படி இல்ல. ஜிடிபி, அதாவது gross domestic product அப்படிங்கிறது ஒரு நாட்டோட பொருளாதாரத்தோட அளவை காட்டுற ஒரு ஸ்கேல் மாதிரி. ஒரு ஸ்கேலா? ஆமா. ஒரு வருஷத்துல ஒரு நாட்டோட எல்லைக்குள்ள உற்பத்தி செய்யப்படுற எல்லா பொருட்கள் மற்றும் சேவைகளோட மொத்த மதிப்பு தான் ஜிடிபி. ஒரு நிமிஷம். அப்போ ஒரு நாட்டில் தயாரிக்கப்படுற கார்கள், போன்கள், விவசாய பொருட்கள், ஆமா, ஒரு டாக்டர் பாக்குற ஃபீஸ், ஒரு டீச்சர் எடுக்கிற சம்பளம்னு எல்லாத்தையும் சேர்த்தா வர்றதுதான் ஜிடிபியா? ஆமா, அது ஒரு பெரிய கணக்கு. ஆனா சுருக்கமா சொன்னா அது அந்த நாட்டின் ஒரு வருட மொத்த வருமானம். அமெரிக்காவோட ஜிடிபி சுமார் $14 ட்ரில்லியன் கட்டுற சொல்லுது. அதாவது அந்த நாட்டுல ஒரு வருஷத்துல அவ்வளோ மதிப்பு உருவாக்கப்படுது. அப்போ ஜிடிபி வளருதுன்னா பொருளாதாரம் விரிவடையுது, புதுசா வேலை வாய்ப்புகள் உருவாக வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். ஆனா அது எல்லாருக்கும் சமமா போய் சேருதாங்கிறது வேற விவாதம். ஓகே. அப்போ ஜிடிபி ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை காட்டுற ஒரு நம்பர். ஆனா இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்ன? போன வருஷத்தை விட இந்த வருஷம் எல்லா பொருளோட விலையும் அதிகமாயிடுச்சே. எங்க தாத்தா காலத்துல ₹1 ஒரு மூட்டை அரிசி வாங்குனாங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் பணவீக்கம் அல்லது இன்ஃப்ளேஷனா? அதேதான். பணத்தோட வாங்கும் சக்தி காலப்போக்குல குறையிறது தான் பணவீக்கம். புரியுற மாதிரி சொல்லுங்க. போன வருஷம் ₹100 வாங்கின ஒரு கூட காய்கறியை இந்த வருஷம் வாங்க ₹105 ஆச்சுன்னா பணவீக்கம் 5%. இது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு, அதாவது ஒரு 2-4% இருந்தா அது ஒரு ஆரோக்கியமான பொருளாதாரத்தோட அடையாளம். அப்படியா? அது ஏன்? ஏன்னா விலை மெதுவா ஏறும்னு தெரிஞ்சா மக்கள் செலவு பண்ணுவாங்க, முதலீடு செய்வாங்க, பொருளாதாரம் சுறுசுறுப்பா இருக்கும். ஆனா அதுவே ரொம்ப அதிகமா போனா அதுதான் ஆபத்து. பணவீக்கம் ரொம்ப அதிகமானா நம்ம சேமிப்போட மதிப்பு குறைஞ்சிடும். நிலையான வருமானம் வாங்குறவங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. இதை கட்டுக்குள்ள வைக்கிறது தான் ஒரு நாட்டின் மத்திய வங்கியோட, அதாவது சென்ட்ரல் பேங்கோட முக்கியமான வேலை. இங்கதான் வட்டி விகிதங்கள், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் உள்ள வருதா? கரெக்ட்.
மத்திய வங்கி வட்டி விகிதத்தை ஏத்துறாங்க இறக்குறாங்கன்னு சொல்றாங்களே, அதுக்கும் இந்த விலைவாசிக்கும் என்ன சம்பந்தம்? நேரடி சம்பந்தம் இருக்கு. மத்திய வங்கி மத்த வங்கிகளுக்கு கொடுக்கிற கடனுக்கான வட்டியை ஏத்துனா, வங்கிகள் நமக்கு கொடுக்கிற வீட்டு கடன், வாகன கடனுக்கான வட்டியையும் ஏத்தும். ஓ, அப்ப வட்டி அதிகமானா நாம கடன் வாங்குறத குறைச்சுப்போம், செலவு பண்றதையும் குறைச்சுப்போம். சரியா சொன்னீங்க. அப்போ மக்கள் செலவு பண்றது குறைஞ்சா பொருட்களுக்கான தேவை குறையும், தேவை குறைஞ்சா விலை ஏறுறது நிக்கும், பணவீக்கம் கட்டுக்குள்ள வரும். இதுதானே லாஜிக்? மிகச்சரியா சொன்னீங்க. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன அது? வட்டி விகிதத்தை ஏத்தி பணவீக்கத்தை கட்டுப்படுத்தினா கம்பெனிகள் கடன் வாங்கி தொழில் செய்யறதும் குறையும். இதனால பொருளாதார வளர்ச்சி, அதாவது growth பாதிக்கப்படும், வேலை வாய்ப்புகள் குறையலாம். அடடா, அப்போ இது ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி. ஆமா, பணவீக்கத்தை கட்டுப்படுத்தினா வளர்ச்சி அடிவாங்கும், வளர்ச்சியை தூண்டுனா விலைவாசி ஏறிடும். ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சமநிலையை கண்டுபிடிக்கிறது தான் மத்திய வங்கியோட பெரிய சவாலா? அதுதான். அந்த சமநிலையை அவங்க எப்படி கையாள்றாங்கங்கிறத வச்சுதான் நம்ம மாதாந்திர தவணை, அதாவது இஎம்ஐ முதல் நாட்டின் எதிர்காலம் வரைக்கும் தீர்மானிக்கப்படுது. இதுதான் மத்திய வங்கியோட பணவியல் கொள்கை. மானிட்டரி பாலிசி. அப்போ அரசாங்கம் என்ன பண்றது? அவங்களுக்கும் இதுல பங்கு இருக்கா? கட்டுரையில நிதி கொள்கை, பிஸ்கல் பாலிசி பத்தி சொல்லியிருக்கேன். நல்ல கேள்வி. அரசாங்கம் தன்னோட செலவுகள் மூலமாவும் வரிகள் மூலமாவும் பொருளாதாரத்தை வழிநடத்தும். இதுதான் நிதி கொள்கை. ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இப்போ பொருளாதாரம் மந்தமா இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ அரசாங்கம் நிறைய சாலைகள், பாலங்கள் கட்டுறது மாதிரி பெரிய திட்டங்கள்ல முதலீடு செய்யும். இதனால என்ன ஆகும்? இதனால மக்களுக்கு வேலை கிடைக்கும், கையில பணம் வரும், அவங்க செலவு பண்ணுவாங்க, பொருளாதாரம் மீண்டும் சூடு பிடிக்கும். ஓகே, அப்போ மத்திய வங்கி வட்டி விகிதத்தை வச்சும் அரசாங்கம் தன் செலவுகளை வச்சும் பொருளாதாரத்தை சரி செய்ய முயற்சி பண்றாங்க. ஆமா, சில சமயம் இவங்க ரெண்டு பேரோட நோக்கமும் ஒன்னா இல்லாம ஒரு இழுபறிஞனை கூட ஏற்படலாம் இல்லையா? ஏற்படலாம். அதுதான் நிஜ உலக பொருளாதாரம். அது எப்பவுமே ஒரு நேர்கோட்டுல பயணிக்காது. அதனாலதான் பொருளாதாரம் ஒரு சுழற்சியில இயங்குதுன்னு சொல்றோம். அதுதான் வர்த்தக சுழற்சி அல்லது பிசினஸ் சைக்கிளா? அதுதான். அதாவது சில வருஷம் எல்லாம் நல்லா இருக்கும், வேலை வாய்ப்பு, சம்பளம் எல்லாம் ஏறும், அப்புறம் திடீர்னு கொஞ்சம் மந்தமாகும். இது ஒரு இயற்கை சுழற்சியா? ஆமா, ஒரு ஏற்றம், அதாவது எக்ஸ்பான்ஷன், அப்புறம் ஒரு உச்சம், பீக். அதை தொடர்ந்து ஒரு சுருக்கம், கான்ட்ராக்ஷன், சில சமயம் அது மந்த நிலையா, ரெசிஷனா மாறும். அப்புறம் மீண்டும் மெதுவா மீண்டு வந்து அடுத்த ஏற்றத்துக்கு தயாராகும். இந்த சுழற்சி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இத புரிஞ்சுக்கிட்டா பொருளாதாரம் சரியில்லாதப்ப நாம அதிகம் பயப்பட மாட்டோம், ரொம்ப நல்லா இருக்கிறப்ப மிதக்கவும் மாட்டோம். கரெக்ட். அருமை. இது வரைக்கும் பேசினதெல்லாம் பெரிய விஷயங்கள். இப்போ நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, நம்ம முடிவுகளுக்கு நேரடியா உதவுற 2 கருத்துக்களை பத்தி பேசலாம். ஓகே. முதலாவது வாய்ப்பு செலவு, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். இது கேட்கவே ரொம்ப நடைமுறையா இருக்கு. இது பொருளாதாரத்துல மட்டும் இல்ல, வாழ்க்கையில நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாடம். ரொம்ப சிம்பிள். சொல்லுங்க. நீங்க ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கும் போது நீங்க வேண்டான்னு விட்ட இன்னொரு நல்ல விஷயத்தோட மதிப்பு தான் வாய்ப்பு செலவு. உதாரணமா, நான் இன்னைக்கு சாயங்காலம் ஒரு சினிமாவுக்கு போறேன்னு வச்சுக்கோங்க. சரி. அந்த நேரத்துல நான் ஒரு புத்தகம் படிச்சிருக்கலாம், இல்ல ஒரு மணி நேரம் அதிகமா வேலை செஞ்சு சம்பாதிச்சிருக்கலாம். அப்போ அந்த சினிமாவோட வாய்ப்பு செலவு நான் இழந்த அந்த புத்தக அறிவோ பணமோ. அப்படிதானே? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. கட்டுரையில ஒரு அருமையான உதாரணம் இருக்கு. என்ன அது? நீங்க வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபாய் சம்பளம் வர வேலையை விட்டுட்டு சொந்தமா தொழில் தொடங்குறீங்கன்னா உங்க முடிவோட வாய்ப்பு செலவு அந்த 12 லட்சம் ரூபாய். ஓ. உங்க தொழில் உங்களுக்கு அதை விட அதிகமான பணத்தையோ மன திருப்தியையோ கொடுக்கணும். இதை யோசிச்சு முடிவெடுத்தா நம்ம பல முடிவுகள் தெளிவா இருக்கும். ஆமா, இது முடிவெடுக்கிற முறையே மாத்துது. சரி, கடைசியா ஒப்பீட்டு நன்மை, கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ். இதுவும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு உதவுமா? நிச்சயம். இதோட கருத்து என்னன்னா, நாம எல்லா வேலையும் செய்ய முயற்சி பண்ணாம நாம எதை மத்தவங்களை விட நல்லா திறமையா செய்வோமோ அதுல மட்டும் கவனம் செலுத்தணும். மத்த வேலைகளை அதை நல்லா செய்யறவங்க கிட்ட விட்டுடணும். கட்டுரையில உள்ள அந்த டெக் ஸ்டார்ட் அப் உதாரணமே நல்லா விளக்குது. நீங்க ஒரு நல்ல புரோகிராமர், உங்க வேலை கோட் பண்றது. ஆமா. உங்களுக்கு வெப்சைட் டிசைன் பண்ண தெரியும்னாலும் உங்களை விட உங்க நண்பர் அதை வேகமா அழகா செய்வார்னா அந்த வேலையை அவருக்கு கொடுத்துட்டு நீங்க உங்க ப்ரோக்ராமிங்ல கவனம் செலுத்துறது தான் புத்திசாலித்தனம். ஆமா, இதனால 2 பேருக்குமே லாபம். இதுதான் நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தோட அடிப்படையும் கூட. எப்படின்னு சொல்லுங்க. ஒரு நாடு கார்களை நல்லா உற்பத்தி செஞ்சா அதை செஞ்சு ஏற்றுமதி பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான காஃபியை அதை நல்லா உற்பத்தி செய்யற நாட்டுக்கிட்ட இருந்து வாங்கிக்கணும். எல்லாரும் எல்லாத்தையும் செய்ய முயற்சி பண்றதை விட இதுதான் எஃபிஷியன்ட். ஆஹா, இன்னைக்கு நாம பேசின விஷயங்களை பார்க்கும்போது பொருளாதாரம்ங்கிறது வெறும் நம்பர்ஸ் இல்ல, அது நம்மளோட தேர்வுகள், முடிவுகள். அதனால ஏற்படும் விளைவுகள் பத்தின ஒரு படிப்பு. ஆமா, கரெக்ட். டிமாண்ட் சப்ளைல ஆரம்பிச்சு வாய்ப்பு செலவு வரைக்கும் இந்த விதிகள் எல்லாம் நம்ம உலகத்தை பார்க்கிற கண்ணோட்டத்தையே மாத்தும். இனி செய்திகள்ல வர பொருளாதார செய்திகளை படிக்கும் போது அதுக்கு பின்னால இருக்கிற கதையை உங்களால புரிஞ்சுக்க முடியும். இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை. இன்னைக்கு நாம பேசின வாய்ப்பு செலவுங்கிற கருத்தை மனசுல வச்சுக்கோங்க. நீங்க சமீபத்துல எடுத்த ஒரு பெரிய முடிவை யோசிச்சு பாருங்க. அது ஒரு வீடு வாங்கினதா இருக்கலாம், இல்ல ஒரு படிப்பை தேர்ந்தெடுத்ததா இருக்கலாம். அந்த முடிவை எடுத்ததால நீங்க விட்டு கொடுத்த இன்னொரு சிறந்த வாய்ப்பு என்ன? அப்படி யோசிக்கும் போது உங்க முடிவை இன்னமும் சரியாதான் தோணுதா? சிந்திச்சு பாருங்க. அடுத்த முறை சந்திக்கும் வரை